அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் என்பது ஒரே ஒரு தன்மையால் விவரிக்க முடியாத அதிசயமான மனிதர்களின் உலகம். அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு அலைப்பாயும் சிந்தனை இருக்கும். இன்று நினைப்பது நாளை மாறலாம். ஆனால் அந்த மாற்றம் அவர்களின் பலவீனம் அல்ல, அது அவர்களின் வளர்ச்சியின் அடையாளம். ஒரே விஷயத்தில் சிக்கிக்கொண்டு வாழும் மனநிலை இவர்களுக்கு இருக்காது. வாழ்க்கை எப்போதும் புதிதாக இருக்க வேண்டும், பேசும் மனிதர்கள் புதிதாக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் புதிதாக இருக்க வேண்டும் என்ற ஓர் அசாதாரணமான ஆர்வம் இவர்களுக்குள் எரிந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் எந்த கூட்டத்திலும் சுலபமாக கலந்து விடுவார்கள். அவர்கள் பேசத் தொடங்கினால் அருகில் இருப்பவர்கள் சிரிக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட அவர்களின் கண்களில் ஒரு 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஒரு முழு உலகத்தை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் புத்திசாலித்தனம். ஒரு விஷயத்தை ஒரு முறை பார்த்தாலே அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். பலர் பல வருடங்களில் கற்றுக்கொள்ளும் விஷயங்களை இவர்கள் சில நாட்களில் கற்றுக்கொள்வார்கள். இவர்களின் அறிவு புத்தகங்களில் மட்டும் கிடைக்காது. மனிதர்களின் மனநிலையிலிருந்தும் வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் கூட அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும்போது அவர்களின் வார்த்தைகளில் ஒரு வித்தியாசமான கவர்ச்சி இருக்கும். அவர்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு கருத்து கூட பிறருக்கு பெரிய ஊக்கமாக மாறிவிடும். பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு இவர்களின் பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் எல்லோரிடமும் தங்கள் முழு மனதையும் திறந்து காட்ட மாட்டார்கள். அவர்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சுதந்திரம் என்பது உயிர் போன்றது. யாராவது கட்டுப்படுத்த முயன்றால் உடனே அந்த இடத்திலிருந்து மனதளவில் விலகி விடுவார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாராவது விதிகளை விதித்தால் அது இவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் தங்கள் வழியில் யோசிக்க விரும்புவார்கள், தங்கள் வழியில் செயல்பட விரும்புவார்கள். அதனால் சிலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் ஒரே மாதிரி இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு மாதிரியாக இருக்கவே மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களின் மனநிலை, எண்ணங்கள், கனவுகள் எல்லாம் புதிய வடிவம் எடுக்கும். அதுவே இவர்களின் தனித்துவம். வாழ்க்கையின் ஒரே இடத்தில் நின்று விடாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற உள்தீ அவர்கள் உள்ளத்தில் எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும். காதல் விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் சிக்கலானவர்களாக தோன்றலாம். அவர்கள் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். தினமும் பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களின் மனதை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைப்பது அரிது. ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் பேசுவதை காட்டிலும் உள்ளுக்குள் அதிகமாக உணர்பவர்கள். அவர்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை மாறிவிடும். அப்போது அவர்கள் சாதாரண காதலராக இருக்க மாட்டார்கள். பாதுகாப்பாக காக்கும் தோழனாக, எல்லா கஷ்டங்களிலும் துணையாக நிற்கும் ஆதரவாகவும் மாறி விடுவார்கள். ஆனால் ஏமாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் வெளியில் அழாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் மிக ஆழமாக உடைந்து போய்விடுவார்கள். அந்த காயத்தை யாருக்கும் தெரியாமல் சிரிப்பின் பின்னால் மறைத்து வைத்து வாழ்வார்கள். பண விஷயங்களில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அசாதாரணமான யோசனைகள் இருக்கும். ஒரே ஒரு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். பல வழிகளில் முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். தொழில், வியாபாரம், கலை, ஊடகம், தகவல் தொடர்பு, எழுத்து, டிஜிட்டல் உலகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். இவர்களின் சிந்தனை வேகம் மற்றவர்களை விட வேகமாக இருக்கும். அதனால் எதிர்காலத்தில் எந்த விஷயம் வளர்ச்சியடையும் என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறன் இவர்களுக்குள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் இறங்குவதால் சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடும். இருந்தாலும் வாழ்க்கை இவர்களை எப்போதும் மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கும். தோல்வியை கூட அனுபவமாக மாற்றி முன்னேறும் சக்தி இவர்களிடம் இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியது. வெளியில் தைரியமாக தோன்றினாலும் இரவு நேரங்களில் தனியாக அமர்ந்து வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள். நான் சரியான பாதையில் போகிறேனா, என்னை உண்மையாக யார் புரிந்து கொள்கிறார்கள் போன்ற கேள்விகள் அடிக்கடி அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் இவர்களுக்கு சில நேரங்களில் தனிமை மிகவும் பிடிக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் மனதளவில் தனியாக இருப்பது போன்ற உணர்வு வரும். ஆனால் அந்த தனிமையே இவர்களின் சிந்தனையை கூர்மையாக்கும். அந்த அமைதியான நேரங்களில்தான் இவர்களின் பெரிய கனவுகள் உருவாகும். பலர் சாதாரணமாக பார்க்கும் விஷயங்களில் கூட இவர்கள் புதுமையான வாய்ப்புகளை காண்பார்கள். அதே போல மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். ஆரம்ப காலங்களில் இவர்களை பலர் புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கலாம். இவர்களுக்கு நிலைத்தன்மை இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அதே மக்கள் இவர்களின் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரணமாக வாழ பிறக்கவில்லை. அவர்கள் எப்போதும் மாற்றத்தை உருவாக்க பிறந்தவர்கள். தங்கள் வாழ்க்கைகளையும் சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கைகளையும் புதிதாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு புதிய ஆற்றலை கொண்டு செல்வார்கள். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சாதாரண கதையாக இருக்காது.
அது திருப்பங்களும் அதிர்வுகளும் வெற்றிகளும் ஒரு மறைமுகமான அதிசயங்களும் நிறைந்த ஒரு பெரிய பயணமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக விசித்திரமான ஒன்று என்னவென்றால், அவர்கள் ஒரே நேரத்தில் 2 உலகங்களில் வாழ்பவர்கள் போல தோன்றுவார்கள். வெளியில் பார்த்தால் மிகவும் கலகலப்பாக எப்போதும் நண்பர்களால் சூழப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் தனியாகவே பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மனதில் ஓடும் எண்ணங்களின் வேகத்தை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளில் யோசிக்கும் விஷயங்களை மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு மணி நேரத்தில் யோசித்து முடிவெடுத்து விடுவார்கள். அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் திடீரென்று அமைதியாகி விடுவார்கள். அது கோபம் அல்ல, வெறுப்பு அல்ல. அவர்களின் மனம் புதிய சிந்தனைகளில் மூழ்கி இருப்பதற்கான அடையாளம். வாழ்க்கையை சாதாரணமாக பார்க்கும் குணம் இவர்களுக்கு கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு புதிய அர்த்தத்தை தேடுவார்கள். அதனால் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் செய்யும் செயல்களிலும் ஒரு தனித்துவமான அறிவு ஒளிந்து கிடக்கும். இந்த ராசிக்காரர்கள் நண்பர்களை மிகவும் விரைவாக உருவாக்குவார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் சில நிமிடங்களில் அனைவருடனும் பழகி விடுவார்கள். காரணம், அவர்களின் பேச்சில் இருக்கும் இயல்பான கவர்ச்சி. மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும்போது அருகில் இருப்பவர்களுக்கு சலிப்பு வராது. அவர்கள் சாதாரண விஷயங்களை கூட சுவாரஸ்யமாக மாற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரையும் நண்பராக ஏற்றுக்கொண்டாலும் எல்லோரையும் மனதிற்குள் அனுமதிக்க மாட்டார்கள். உண்மையான நம்பிக்கை கொடுக்கிறவர்களை மட்டும்தான் அவர்கள் உள்ளத்திற்குள் அருகில் வைத்துக் கொள்வார்கள். ஒருவரை முழுமையாக நம்பிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் மாறும் விதம் மிகவும் அமைதியானதாக இருக்கும். சண்டை போட மாட்டார்கள், விளக்கம் கேட்க மாட்டார்கள், மெதுவாக விலகி விடுவார்கள். அந்த விலகலே பிறருக்கு மிகப்பெரிய தண்டனையாக மாறி விடும். மிதுனம் ராசிக்காரர்களின் கனவுகள் மிகப்பெரியவை. அவர்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். ஒரு நாள் நான் எல்லோருக்கும் வியப்பாக மாற வேண்டும் என்ற ஒரு மறைமுக ஆசை எப்போதுமே அவர்களிடம் இருக்கும். அதற்காக தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். ஒரே ஒரு திறமையில் மட்டும் நின்று விடாமல் பல திறமைகளை வளர்த்து கொள்வார்கள். சிலர் இவர்களை பார்த்து இவர்களுக்கு ஒரு விஷயத்தில் கூட நிலைத்தன்மை இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் பல உலகங்களை ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதனால்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு அடையாளத்தோடு வாழ மாட்டார்கள். காலம் மாறும்போது அவர்களின் வாழ்க்கை திசையும் மாறும். அந்த மாற்றத்தோடு சேர்ந்து அவர்கள் இன்னும் பெரியவர்களாக வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களின் கோபம் மிகவும் வித்தியாசமானது. சாதாரணமாக அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். பல விஷயங்களை சிரித்து கொண்டே கடந்து செல்வார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்களை தவறாக புரிந்து கொள்வது, அவர்களின் மனதை மதிக்காமல் பேசுவது அல்லது அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது முயற்சிப்பது போன்ற விஷயங்கள் நடந்தால் ஒரு நாள் திடீரென்று வெடித்து விடுவார்கள். அப்போது அவர்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த உண்மைகளை ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. சில நேரம் கழித்து மீண்டும் பழையபடி அமைதியாகி விடுவார்கள். இருந்தாலும் அவர்களின் மனதில் ஏற்பட்ட காயம் மட்டும் மீண்டும் நீண்ட காலம் மறையாது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பயணம் என்றால் மிகவும் பிடிக்கும். புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், இவை அனைத்தும் அவர்களின் மனதிற்கு உயிர் ஊட்டும். ஒரே இடத்தில் நீண்ட காலம் சிக்கிக்கொண்டு வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது. அதனால்தான் வாழ்க்கையில் மாற்றங்களை அடிக்கடி தேடுவார்கள். சில நேரங்களில் வேலை, நண்பர்கள், கனவுகள், வாழும் இடம் எல்லாம் கூட திடீரென்று மாறிவிடும். ஆனால் அந்த மாற்றங்களே அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் அவர்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வார்கள். அதனால் வயது அதிகரிக்கும் போது மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனை மிகவும் ஆழமாக மாறும். ஆரம்பத்தில் கலகலப்பாக இருந்தவர்கள் பின்னர் வாழ்க்கையே மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளும் அறிவாளிகளாக மாறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கியமான ரகசியம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் உண்மையான திறமையை மிகவும் தாமதமாகத்தான் உணர்வார்கள். ஆரம்பத்தில் தங்களை சாதாரணமான மனிதர்களாக நினைப்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவர்களின் உள்ளத்திலிருந்த திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், முடிவெடுக்கும் விதம் அனைத்தும் மற்றவர்களை விட வேறுபட்டதாக மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். பலர் கனவில் கூட நினைக்காத உயரத்தை மிதுனம் ராசிக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனமாலும் தொடர்பு திறமையாலும் புதுமையான சிந்தனையாலும் அடைந்து விடுவார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றினாலும் இறுதியில் அது ஒரு வெற்றிகரமான கதையாகவே மாறும். மேலும் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான ஒரு உண்மை என்னவென்றால், அவர்கள் வெளியில் காட்டும் முகலும் உள்ளுக்குள் வாழும் உணர்வுகளும் பெரும்பாலும் ஒன்றாக இருக்காது. உலகம் அவர்களை எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர்களாகவே பார்க்கும். சிரிப்பு, கலகலப்பு, வேகமான பேச்சு, நகைச்சுவை இவையெல்லாம் அவர்களின் வெளிப்புற முகம்தான். ஆனால் இரவு நேரங்களில் அவர்கள் தனியாக அமரும் போது மனதில் ஓடும் சிந்தனைகள் மிகவும் ஆழமானவை.
என் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? நான் இன்னும் பெரிய விஷயத்திற்காக பிறந்தவனா? என்னை முழுமையாக யாராவது புரிந்து கொள்வார்களா? போன்ற கேள்விகள் அவர்களின் உள்ளத்தில் அடிக்கடி எழும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் திடீரென்று அனைவரிடமிருந்தும் விலகி தனிமையை தேடுவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு துக்கம் அல்ல, அது அவர்களின் ஆன்மா சிந்திக்கும் நேரம். அந்த நேரங்களில்தான் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய முடிவுகளை அமைதியாக எடுத்து விடுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரண அறிவாளிகள் அல்ல. அவர்களிடம் இருக்கும் புத்திசாலித்தனம் ஒரு புத்தக அறிவை விட அதிகமானது. மனிதர்களின் முகத்தை பார்த்தாலே அவர்களின் மனநிலையை கணிக்கக்கூடிய திறன் இவர்களுக்குள் இருக்கும். யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் போலியாக நடிக்கிறார்கள் என்பதை அவர்கள் மிக வேகமாக உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் பலருடன் பழகினாலும் காலம் செல்ல செல்ல அவர்கள் சுற்றத்தில் இருப்பவர்கள் மிகவும் குறைந்து விடுவார்கள். ஏனென்றால் பொய்மையான உறவுகளை விட தனிமையே அவர்கள் விரும்புவார்கள். ஒருமுறை யாராவது தங்கள் மனதில் உயரமாக வைத்துவிட்டால் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் அதே மனிதர் துரோகம் செய்துவிட்டால் மிதுனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மீண்டும் அந்த நபருக்கு பழைய இடத்தை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் மன்னிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டார்கள். அடுத்ததாக, வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு மிக வேகமாக உயரும். ஆரம்பத்தில் அவர்கள் பல தடைகளை சந்திப்பார்கள். ஒருவேளை சரியாக அமையாது. ஒரு திட்டம் பாதியில் நின்றுவிடும். சில நேரங்களில் நம்பிய மனிதர்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் இந்த எல்லா அனுபவங்களும் அவர்களை மனதளவில் மிகவும் வலிமையானவர்களாக மாற்றும். மற்றவர்கள் தோல்வியால் உடைந்து போகும் நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் அதிலிருந்து புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள். அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் அதிகம் இருக்கும். ஒரு நாள் மிகவும் சாதாரணமாக இருந்த வாழ்க்கை அடுத்த சில ஆண்டுகளில் அனைவரும் பார்த்து வியக்கும் அளவுக்கு உயர்ந்துவிடும். காரணம், இவர்களின் சிந்தனை எப்போதும் காலத்தை விட முன்னே ஓடும். மிதுனம் ராசிக்காரர்களின் பேச்சு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அவர்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். காரணம், அவர்கள் வார்த்தைகளில் உயிர் இருக்கும். சாதாரண விஷயத்தை கூட மிகவும் சுவாரஸ்யமாக மாற்றி பேசுவார்கள். இதனால் ஊடகம், சினிமா, எழுத்து, சமூக வலைதளம், வியாபாரம், கற்பித்தல், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். அவர்களின் குரலிலும் கருத்துக்களிலும் ஒரு காந்த ஈர்ப்பு இருக்கும். சிலர் பேசுவதற்காக பேசுவார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் பேசும் போது மனதை மாற்றும் சக்தியோடு பேசுவார்கள். அதனால் அவர்கள் சொல்லும் இடங்களில் மெதுவாக ஒரு தாக்கத்தை உருவாக்கி விடுவார்கள். குடும்ப வாழ்க்கையில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாக மாறுவார்கள். வெளியில் அவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்பினாலும் குடும்பம் மீது பாசம் மிகவும் ஆழமானது. தங்களால் நேசிக்கப்படும் மனிதர்கள் கஷ்டப்படுவது இவர்களுக்கு பிடிக்காது. அதனால் பல நேரங்களில் தங்களின் சொந்த ஆசைகளை கூட தியாகம் செய்து குடும்பத்தை பாதுகாக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இவர்களின் மனதை மதிக்காமல் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் அவர்கள் மெதுவாக மனதளவில் விலக ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு அன்பு வேண்டும், அதே நேரத்தில் சுதந்திரமும் வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் மனிதர்களோடு தான் அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வயதுகள் அதிகரிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நிகழும். இளமையில் அவர்கள் மிகவும் வேகமாக ஓடும் காற்றைப் போல இருப்பார்கள். ஆனால் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவர்கள் மிகவும் ஆழமான சிந்தனையாளர்களாக மாறுவார்கள். வாழ்க்கையை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் வெளிப்புற உலகத்தை வெல்ல நினைத்தவர்கள் பின்னர் தங்கள் மனதை வெல்ல கற்றுக்கொள்வார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் பேச்சும் செயல்களும் முடிவுகளும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை அனுபவித்து உருவான அறிவு அவர்களிடம் இருக்கும். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால், மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு புதிர் போன்றவர்கள். அவர்களை முழுமையாக யாராலும் ஒரே நாளில் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் சிரிப்பின் பின்னால் 1000 உணர்வுகளை மறைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் அமைதியின் பின்னால் 1000 கனவுகளை வளர்த்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை எத்தனை முறை அவர்களை சோதித்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சக்தி. அந்த மாற்றமே ஒரு நாள் அவர்களை மற்றவர்கள் எட்ட முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்லும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவர்கள் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியே சிந்திப்பார்கள். தற்போதைய சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களின் மனம் அடுத்த கட்ட வாழ்க்கையை திட்டமிட்டு கொண்டிருக்கும். ஒரு சாதாரண மனிதன் இன்று என்ன செய்வது என்று யோசிக்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் இன்னும் 5 வருடங்களில் தான் எங்கே இருப்பேன் என்று யோசிப்பார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை முறை பல மாற்றங்களை சந்திக்கும். சில நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு நல்ல வாய்ப்பை ஏன் விட்டுட்டாங்க என்று பலர் கேட்பார்கள். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் தெரியாத ஒரு பெரிய வாய்ப்பை மனதில் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சில நேரங்களில் ஆபத்தான முடிவுகளையும் எடுப்பார்கள். ஆனால் அந்த ஆபத்துகளே பின்னர் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான கதவாக மாறும். மேலும் இந்த ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு மறைமுக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். மற்றொரு பக்கம் உலகமே தங்களை கவனிக்க வேண்டும் என்ற தீவிர கனவும் இருக்கும். இதனால் அவர்கள் சில நேரங்களில் தங்களையே புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள்.
ஒரு நாளில் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள், மறுநாளில் எந்த காரணமும் இல்லாமல் அமைதியாகி விடுவார்கள். இது பலருக்கு குழப்பமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் மிதுனம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் ஆழமானது. அவர்கள் சாதாரண உணர்ச்சிகளால் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல. அவர்களின் மனம் எப்போதும் 1000 எண்ணங்களின் நடுவில் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு இசை, எழுத்து, கலை, கவிதை, தனிமை போன்ற விஷயங்கள் மிகவும் பிடிக்கும். இவை அனைத்தும் அவர்களின் உள்ளார்ந்த உலகத்தோடு இணைந்தவை. மிதுனம் ராசிக்காரர்கள் யாரிடமும் நீண்ட நேரம் போலியாக நடிக்க முடியாது. ஆரம்பத்தில் அவர்கள் எல்லோரிடமும் சிரித்து பேசுவார்கள். ஆனால் ஒருவர் தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களோடு நடந்தால் அல்லது அவர்களின் ஆற்றலை குறைக்கும் விதமாக நடந்தால் மெதுவாக அந்த மனிதரிலிருந்து விலகி விடுவார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு மன அமைதி மிகவும் முக்கியம். அவர்களின் மனதை சோர்வடைய செய்யும் மனிதர்களை விட அவர்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு தான் இருக்க விரும்புவார்கள். அதனால் சிலர் இவர்களை மாறி போயிட்டாங்க என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மாறுவது இல்லை, தங்களை பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள். காதலின் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களின் அன்பை புரிந்து கொள்வது எளிதல்ல. அவர்கள் தினமும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சிரிக்க வைப்பதிலும் உங்களின் மனநிலையை கவனிப்பதிலும் உங்களுக்காக சிறிய விஷயங்களை நினைவில் வைத்திருப்பதிலும் அவர்களின் அன்பு வெளிப்படும். அவர்கள் காதலிக்கும் மனிதரை ஒரு உறவாக மட்டும் பார்க்க மாட்டார்கள், அந்த நபரை தங்கள் உலகத்தின் முக்கியமான பகுதியாக மாற்றி விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு மன சுதந்திரமும் தேவை. அதிகமான சந்தேகம், கட்டுப்பாடு, அடிக்கடி விசாரணை போன்ற விஷயங்கள் இவர்களை மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகச் செய்யும். அவர்களை கட்டிப்பிடித்து வைத்திருக்க முயன்றால் அவர்கள் தப்பித்து போக நினைப்பார்கள். ஆனால் புரிந்து கொண்டு சுதந்திரமாக நேசித்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாமதமான வெற்றி என்ற ஒரு ரகசியம் இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் உடனடியாக பலன் தராது. இதனால் சிலர் அவர்களை குறைத்து மதிப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் மெதுவாக மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருப்பார்கள். மற்றவர்கள் ஒரு தோல்விக்கு பிறகு நின்றுவிடும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் அதே தோல்வியை அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக பயன்படுத்துவார்கள். அதனால்தான் வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பிறகு அவர்களின் வளர்ச்சி மிகவும் வேகமாக இருக்கும். திடீரென்று பணம், புகழ், மதிப்பு, நல்ல தொடர்புகள் அனைத்தும் அவர்களை தேடி வரும். இவர்களின் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவர்கள் அதிகமாக யோசிப்பது. ஒரு சாதாரண விஷயத்தை கூட பல கோணங்களில் யோசித்து தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வார்கள். நான் சரியாக செய்தேனா, இன்னும் நல்லா இருந்திருக்கலாமா என்ற கேள்விகள் அடிக்கடி மனதில் ஓடும். இதனால் சில நேரங்களில் வாய்ப்புகளை தாமதமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் ஒரு முறை அவர்கள் தங்கள் மனதில் தெளிவை உருவாக்கி கொண்டால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் நேராக வெற்றிக்கே வழிவகுக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்கும் போது மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக மாறுவார்கள். இளமையில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக அறிவாக மாறும். அவர்களை காயப்படுத்திய அனுபவங்கள் அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒரு காலத்தில் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்தவர்கள் பின்னர் ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு ஊக்கமாக மாறுவார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணமல்ல, அது தொடர்ந்து மாற்றமடையும் ஒரு பெரிய கதையாக இருக்கும். அந்த கதையின் இறுதியில் மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களை குறைத்து மதித்த அனைவருக்கும் அமைதியாக ஒரு பதிலாகி நிற்பார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நெருக்கமாக கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும். அவர்கள் எப்போதும் வெளிப்படையாக வாழ்ந்தாலும் அவர்களின் உண்மையான மன உலகம் மிகவும் இரகசியமானது. பலர் இவர்களை பார்த்து இவர்கள் கவலையில்லாமல் வாழ்பவர்கள் என்று நினைப்பார்கள். காரணம், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க தெரிந்தவர்கள். மனதில் எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் மறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் எண்ணற்ற போராட்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருக்கும் போது பழைய நினைவுகளை நினைத்து மனதுக்குள் உடைந்து போவார்கள். யாரிடமும் சொல்லாமல் தங்களின் காயங்களை தாங்களே சரி செய்து கொண்டு மீண்டும் உலகத்தின் முன் சிரித்தபடி நிற்பார்கள். இதுவே மிதுனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மன வலிமை. இவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் பெரும்பாலும் அமைதியாகவே தொடங்கும். ஒரு நாள் திடீரென்று அவர்கள் பழைய பழக்கங்களை விட்டு விடுவார்கள். பழைய நண்பர்கள், பழைய சிந்தனைகள், பழைய வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றிலிருந்தும் மெதுவாக விலக ஆரம்பிப்பார்கள். காரணம், அவர்களின் மனம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரே நிலைமையில் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை அவர்களை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் சில ஆண்டுகளுக்கு முன் இருந்த மிதுன ராசிக்காரரும் இப்போது இருக்கும் மிதுன ராசிக்காரரும் முற்றிலும் வேறுபட்ட மனிதர்களாக தோன்றுவார்கள். அனுபவங்கள் அவர்களை மிகவும் கூர்மையானவர்களாக மாற்றிவிடும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மக்களை வாசிக்கும் திறன் என்பது ஒரு இயற்கை வரம் போல இருக்கும். ஒருவர் பேசும் குரல், முகப்பாவனை, நடக்கும் விதம் இவற்றை பார்த்தாலே அந்த மனிதனின் உண்மையான குணத்தை உணர்ந்து விடுவார்கள். அதனால்தான் ஆரம்பத்தில் பலருடன் பழகினாலும் காலம் செல்ல செல்ல யாரை தங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக தேர்வு செய்வார்கள்.
பொய்யான அன்பையும் சுயநலப்பையும் அவர்கள் நீண்ட காலம் சகித்து கொள்ள மாட்டார்கள். ஒருமுறை யாராவது அவர்களின் மனதை ஏமாற்றிவிட்டால் மீண்டும் அந்த நபரிடம் பழையபடி திரும்புவது மிகவும் அரிது. அவர்கள் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு நிரந்தர முடிவு மறைந்து இருக்கும். மேலும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒரு நாள் திடீரென்று அவர்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வந்து பலர் கனவில் கூட நினைக்காத உயரத்திற்கு அவர்களை கொண்டு செல்லும். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வின் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.